திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் ரிஷப ராசியிலே குரு பகவான் வக்ரகதியாகிறார். ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில் தான் இருக்கார். இதுவும் ஒரு சுபகிரகம் தான். அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை 2 கேட்டகரியை பிரிக்கணும். ஒன்று, குரு வக்ரமாயிருக்கான்னு பாருங்கள், அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்கள். இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த 4 மாத காலங்களில் ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு ஜாக்பாட் மாதம், நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ எதில் அப்படி இருக்கணும் அப்படின்னா, குரு அப்படின்னா நகை, பணம், சொத்துக்கள், பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குரு தான். இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நகை தங்காது. அதே போல் பண இழப்புகள் நிறையா இருக்கும். நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும், விற்க வேண்டியது இருக்கும். நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறையா வரும். இதெல்லாம் குரு உங்கள் ஜாதகத்தில் ஈஸியாக வக்ரமாக இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள், குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது, குழந்தை தடை ஏற்படுறது, குழந்தை தாமதமாக பிறப்பது, அது எல்லாமே உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும். பரம்பரை சொத்துக்கள் இருக்காது, தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது, எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது, வர்றது எல்லாமே செலவாகுது, விரயமாகுது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார். எங்கே போனாலும் பெயர் புகழ் இருக்காது. அதே போல் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது. இது உங்கள் ஜாதகத்தில் இயற்கையாகவே குரு கெட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா, பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவராக இருப்பார். 2 தலைக்கட்டு 3 தலைக்கட்டுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு. அதே போல் நகை தங்கும், நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும், வாங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி, மகிழ்ச்சி, குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதெல்லாமே இந்த குருவினுடைய தன்மையில் குரு உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் குருவினுடைய நிலை, குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மகர ராசி. மகர ராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து வக்ரகதியாகிறார். அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி வக்ரத்தில் தான் இருக்கார். யார்? சனி பகவான். அவர் ஒரு பாவகிரகம். சுபகிரகங்கள் வக்ரமான பெரிய பாதிப்புகள் இல்லை. அது ஒரு சுபருடைய வீட்டிலிருந்து குரு வக்ரமாகும் பொழுது பெரிய பாதிப்பு குருவால் வருதோ இல்லையோ, சனி பகவானால கொஞ்சம் வக்ரகதியில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அப்போ ராசி அதிபதி வக்ரம். அப்போ 3, 12ஆம் அதிபதியும் இப்போ வக்ரம் ஆகிறார். உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி வக்ரமாக இருந்து விட்டால் உங்களுடைய பயணங்கள் சிறப்பாக இருக்கும். அது எது? வெளிநாடு, வெளியூர், வெளி தேசங்கள் சென்று வாணிகம் ஈட்டுவது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதன் மூலமாக ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சகோதரர்கள் மூலமாக ஒரு உதவிகள், நண்பர்கள் மூலமாக ஒரு உதவிகள், தைரியங்கள் அதிகமாகிறது, விஜய வீரிய ஸ்தானம் இல்லையா, காரிய ஜெயமாகிறது, வெற்றி கிடைப்பது, உங்கள் முயற்சிகள் எல்லாமே கைகூடி வருவது, இதெல்லாமே கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யூன்யமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருவார். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவது, அதே போல் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருப்பது. அடுத்தது பாருங்கள், 5ங்கிறது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டங்கள் இன்னும் கொஞ்சம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் காரியம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செய்யுங்க, கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. தேவையில்லாமல் உங்கள் கூட பிறந்தவங்களோட சண்டை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது, பண இழப்புகள் இல்லாமல் செய்கிறது, குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது, குழந்தைங்களுடைய தேவைகள் ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா அது பல முறை யோசித்து அது பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா பண இழப்புகளை கொடுக்கும். அதே போல் பாருங்கள், தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். திடீர் அதிர்ஷ்டங்கிறது ஷேர் மார்க்கெட், MLM, சீட்டு, பிட்காயின், இது போல் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட திடீர் உழைப்பில்லாத வருமானம் வரக்கூடிய இடம் எல்லாமே அதிர்ஷ்டம் நம்ம சொல்கிறோம். அப்போ அது போல் விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது, இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா, ஏன்னா சுபகிரகம் முதலே சொல்லியிருக்க பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது. ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்தால் நம்ம ஓரளவுக்கு மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து கவனமாக நிதானமாக செயல்படுத்தணும். ஏன்னா குரு அப்படின்னா, அதாவது குரு வக்ரம் ஆகிறார். வக்ரம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். வேகப்படுத்துதல்,
மிகைப்படுத்துதல், அதிகப்படுத்துதல், சீக்கிரமா செய், அது என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம், போய் செய்யலாம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை அந்த எண்ணத்தை நம்ம மூளையில கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்போ இதெல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்து ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஏன்னா முதலே ராசி அதிபதி வேறு வக்கரத்தில் இருக்கும் பொழுது முன்னாடி இருந்த ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கு இப்போ இருக்காது. அதே போல முன்னாடி யாரெல்லாம் உங்களை ஒரு நல்ல பார்வையை பார்த்துருந்தாலும் இப்போ இந்த வக்கரகதிகள் பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்படிங்கிறது நல்லா இருக்காது. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. ஜாதகம் தசாபுத்தி கன்சிடர் பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணுங்க. அல்லது நான் முன்னாடியே சொன்னது போல குரு கெட்டிருந்தால் எப்படி இருக்கும், குரு நல்லா இருந்தால் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு முதலே கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? அது போல செயல்படுத்தும் போது ஓரளவுக்கு வெற்றியை காணலாம். வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்துடிலி சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.